எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் சோலார் பவர் பேனல் 500 வாட் பீக்கை நேரடியாக 12 வோல்ட் டிசி அப்ளிகேஷனுக்கு எவ்வாறு நிறுவுவது என்பதை அறிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் 1. 12 வோல்ட் டிசி பயன்பாட்டிற்கு சோலார் பவர் பேனல் 500 வாட் பீக்கை நிறுவவும். 2. 12 வோல்ட் டிசி பயன்பாட்டிற்கான பயன்பாட்டு சர்க்கியூட் ஒன்றை உருவாக்கவும் உங்களால் முடியும். இந்த செய்முறை பயிற்சிக்கு தேவையான கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்களை சேகரிப்போம். ப்ராம்ஸ் கொண்ட டிஜிட்டல் மல்டிமீட்டர் ஒரு எண். பயிற்சியாளர்களுக்கான கருவி தொகுப்பு: சோலார் பிவி பேனல் 12 வோல்ட் 500 வாட் பீக், ஃபேப்ரிகேட் பேனல், சப்போர்ட் ஃபிட்டிங்களுடன் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் வகை PWM. சிஸ்டம் வோல்டேஜ் 12 முதல் 24. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய வீடியோவில் சோலார் பவர் பேனல் 500 வாட் பீக்கை நேரடியாக 12 வோல்ட் டிசி அப்ளிகேஷனுக்கு எவ்வாறு நிறுவுவது என்பதை அறிந்து கொள்வோம். இந்த வீடியோவின் முடிவில் 1. 12 வோல்ட் டிசி பயன்பாட்டிற்கு சோலார் பவர் பேனல் 500 வாட் பீக்கை நிறுவவும். 2. 12 வோல்ட் டிசி பயன்பாட்டிற்கான பயன்பாட்டு சர்க்கியூட் ஒன்றை உருவாக்கவும் உங்களால் முடியும். இந்த செய்முறை கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்களை சேகரிப்போம். ப்ராம்ஸ் கொண்ட டிஜிட்டல் மல்டிமீட்டர் ஒரு எண். பயிற்சியாளர்களுக்கான கருவி தொகுப்பு: சோலார் பிவி பேனல் 12 வோல்ட் 500 வாட் பீக், ஃபேப்ரிகேட் பேனல், சப்போர்ட் ஃபிட்டிங்களுடன் சோலார் சார்ஜ் கண்ட்ரோலர் வகை PWM. சிஸ்டம் வோல்டேஜ் 12 முதல் 24 வோல்ட். அதிகபட்ச வெளியீடு மின்னோட்டம் 50 ஆம்ஸ். டிசி சர்க்கியூட் பிரேக்கர் ஒன்றை துருவவும். 12 வோல்ட் 6 ஆம்ஸ் இணைக்கும் கம்பிகள் 1.5 சதுர மில்லிமீட்டர். டிசி மின் விசிறி 12 வோல்ட். அடிப்படை அடைப்புக்குறிகள் 28 அங்குலம் 6 எண்கள். தொடர்பு அடைப்புக்குறிகள் 28 இன்ச் 6 எண்கள். துணை அடைப்புக்குறிகள் 14.8 அங்குலம் எண்டு கிளாம்ப். தேவைக்கேற்ப போல்ட் அண்ட் நட்ஸ் 8 மில்லிமீட்டர். பயன்பாட்டிற்கு 500 WP. சோலார் பவர் பேனலை நிறுவுதல். சோலார் பேனல்களை மொட்டை மாடியில் மேல் தூக்கி செல்லுதல். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். 1. ஒரு சோலார் பேனலை மொட்டை மாடிக்கு பாதுகாப்பாக தூக்கி செல்வதற்கு பொதுவாக குறைந்தபட்சம் 2 அல்லது 3 வலிமையான நபர்கள் வேண்டும். சோலார் பேனல்களை நுட்பமாக கையாளவும் மற்றும் கடினமாக கையாளுதலை தவிர்க்கவும். அவை மென்மையான கண்ணாடியால் ஆனவை. அவை அதிகப்படியான விசை அல்லது அழுத்தத்திற்கு உட்பட்டால் உடைந்துவிடும். சோலார் பேனலை தூக்கும் அனைத்து நபர்களும் PPE கையுறைகள், பாதுகாப்பு கண்ணாடிகள், கடினமான தொப்பிகள் மற்றும் கடத்தாத காலணிகள் அணிந்திருப்பதை உறுதிப்படுத்தவும். படி 2. படிகளின் கீழே சோலார் பேனலை வைக்கவும். அதை படிக்கட்டுக்கு செங்குத்தாக சீரமைக்கவும். தூக்கும் செயல்பாட்டின் போது அது நிலையானது மற்றும் உருளவோ அல்லது சரியாவோ இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். 1. சோலார் பேனலில் ஏதேனும் கூர்மையான விளிம்புகள் அல்லது நீண்டு செல்லும் பாகங்கள் உள்ளதா என்பதை கவனமாக ஆய்வு செய்யவும். சோலார் பேனல் ஸ்டாண்டிற்கான இடத்தை தேர்வு செய்யும் போது நாள் முழுவதும் போதுமான சூரிய ஒளியை பெறும் மற்றும் நிழல் தடைகள் இல்லாத இடத்தை தேர்வு செய்யவும். சோலார் பேனல்கள் சூரிய ஒளியை ஆற்றலாக மாற்றுவதன் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்கின்றன. சூரிய ஒளி உள்ள பகுதியில் சோலார் பேனல் நிலைப்பாட்டை வைப்பது பேனல்கள் அதிகபட்ச சூரிய ஒளியை பெறுவதை உறுதி செய்து அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்ய அனுமதிக்கின்றது. சோலார் பேனலை ஸ்டாண்டுடன் வைக்கவும். ஃப்ரேமில் உள்ள மவுண்டிங் ஹோல்ஸ் அதை வரிசைப்படுத்தவும். அதிகபட்ச சூரிய ஒளியை வெளிக்கொணரும் விதமாக பேனலை நிலைநிறுத்தவும். பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். நிறுவலின் போது
டெர்மினல்களுடன் நேரடி தொடர்பு மின் அதிர்ச்சி அல்லது தீக்காயங்களுக்கு வழிவகுக்கும். குறிப்பாக பேனல்கள் சூரிய ஒளியால் வெளிப்பட்டு மற்றும் மின்சாரத்தை உருவாக்கினால் சோலார் பேனல் பொருத்துவதற்கு தேவையான நட்கள், போல்ட்கள், வாஷர்கள் மற்றும் வேறு ஏதேனும் ஹார்ட்வேர்களை சேகரிக்கவும். பேனலின் அடிப்பகுதியில் இருந்து தொடங்கி சோலார் பேனலில் உள்ள மவுண்டிங் ஹோல்ஸ்கள் வழியாக போல்ட்களை சொருகவும். அழுத்தத்தை சமமாக விநியோகிக்க போல்ட் மீது வாஷர்களை வைக்கவும். மவுண்டிங் ஹோல்ஸ்கள் வழியாக போல்ட்கள் சொருகப்பட்டவுடன் பொருத்தமான ஸ்பேனர் அளவை பயன்படுத்தி வெளிப்படும் நூல்களில் நட்களை இறுகுவதன் மூலம் அவற்றை பாதுகாக்கவும். சோலார் பேனலில் உள்ள ஒவ்வொரு மவுண்டிங் ஹோல்களுக்கும் செயல்முறையை மீண்டும் செய்யவும். அனைத்து போல்ட்களும் பாதுகாப்பாக நட்கள் மூலம் பிணைக்கப்பட்டுள்ளன என்பதை உறுதிப்படுத்தவும். பேனலில் சீரற்ற அழுத்தத்தை தடுக்க நட்களை சமமாக இறுக்கவும். அதிகபட்ச சூரிய ஒளியை பெற உங்கள் இருப்பிடத்தின் அடிப்படையில் சூரிய ஒளி வெளிக்கொணரப்படுவதை மேம்படுத்த சாய்வான கோணங்களை சரிசெய்து சோலார் பேனலில் சாய்வு கோணத்தை அமைக்கவும். இப்போது சோலார் பேனலில் திறந்த சுற்று மின்னழுத்தத்தை எவ்வாறு அளவிடுவது என்று பார்ப்போம். நீங்கள் பொதுவாக மல்டிமீட்டர் இணையாக இணைகிறீர்கள். இதன் பொருள் நீங்கள் மல்டிமீட்டரின் நேர்மறை முனையத்தை சோலார் பேனலின் நேர்மறை முனையத்துடன் மல்டிமீட்டரின் எதிர்மறை முனையத்தை சோலார் பேனலின் எதிர்மறை முனையத்துடன் இணைக்கிறீர்கள். மல்டிமீட்டரை டிசி மின்னழுத்த அளவீடு வரம்பில் தோராயமாக 20 வோல்ட் மின்னழுத்தத்துடன் அமைக்கவும். சோலார் பேனலில் உள்ள நேர்மறை முனைகள் மற்றும் எதிர்மறை முனைகளை அடையாளம் காணவும். சோலார் பேனல்கள் நேர்மறை பிளஸ் மற்றும் எதிர்மறை மைனஸ் டெர்மினல்களை குறிக்கும் லேபிள்களுடன் வருகின்றன. டெர்மினல்களுக்கு அருகில் அல்லது பேனல் பின்புறத்தில் இந்த லேபிள்களை தேடுங்கள். சோலார் பேனலில் எதிர்மறை முனையத்தில் மல்டிமீட்டரின் கருப்பு ப்ராப்ஸ் வைக்கவும். சோலார் பேனலில் நேர்மறை முனையத்தில் மல்டிமீட்டர் சிவப்பு ப்ராப்ஸ் வைக்கவும். ப்ராப்ஸ்களை இணைக்கப்பட்டவுடன் மல்டிமீட்டர் சோலார் பேனலில் மின்னழுத்த வெளியீட்டின் காட்சி முறையை உறுதி செய்கிறது. பயன்பாட்டு சுற்று ஒன்றை உருவாக்குதல். சோலார் பேனல்களில் உள்ள டெர்மினல்களை அடையாளம் காணவும். டெர்மினல்களுக்கு அருகில் ஏதேனும் லேபிள்கள் அல்லது அடையாளங்கள் உள்ளதா என பார்க்கவும். அவை பேட்டரி என்பது பேட், சோலார் பேனல் என்பது பிவி, லோட் என்பது லோட் அல்லது ஒத்த விளக்குகள் என பெயரிடப்படலாம். சார்ஜ் கண்ட்ரோலரில் சோலார் பேனல், பேட்டரி மற்றும் சுமை ஆகியவற்றின் சரியான இணைப்பை உறுதி செய்வதற்காக நேர்மறை மற்றும் எதிர்மறை டெர்மினல்கள் பொதுவாக லேபிளிடப்படுகின்றனர் அல்லது குறிக்கப்படுகின்றனர். எளிதாக அடையாளம் காண எதிர்மறை முனையத்தை இணைக்க கருப்பு நிற கம்பிகளை பயன்படுத்தவும் மற்றும் நேர்மறை முனையத்தை இணைக்க சிவப்பு நிற கம்பிகளை பயன்படுத்தவும். வயர் ஸ்ட்ரிப்பர் பயன்படுத்தி அரை அங்குலத்திற்கு கம்பி காப்புகளை அகற்றவும். காப்புக்கு அழுத்தம் கொடுக்க கம்பி ஸ்ட்ரிப்பரின் கைப்பிடிகளை அழுத்தவும். வயர் ஸ்ட்ரிப்பரின் கட்டிங் எட்ஜ் சிவப்பு மற்றும் கருப்பு கம்பிகளுக்கு அடியில் இருக்கும் கடத்தியை சேதப்படுத்தாமல் இன்சுலேஷன் வழியாக வெட்டப்படும். சார்ஜ் கண்ட்ரோலரில் உள்ள சோலார் டெர்மினல்களை அடையாளம் காணவும். சோலார் பேனலில் இருந்து எதிர்மறை மைனஸ் கம்பியை சார்ஜ் கண்ட்ரோலரில் உள்ள எதிர்மறை முனையத்துடன் இணைக்கவும்.
இதேபோல் சோலார் பேனலில் இருந்த நேர்மறை பிளஸ் கம்பியை சார்ஜ் கண்ட்ரோலரில் உள்ள நேர்மறை முனையத்துடன் இணைக்கவும். சோலார் பேனல் சார்ஜ் கண்ட்ரோலருடன் இணைக்கப்பட்டவுடன் அது சோலார் பேனலில் இவ்வாறு நாம் 12 வோல்ட் டிசி பயன்பாட்டிற்கான சோலார் பவர் பேனல் 500 வால்ட் பீக்கை நிறுவினோம். 12 வோல்ட் டிசி பயன்பாட்டிற்கான பயன்பாட்டு சுற்றை காட்டினோம். இது இந்த பயிற்சியை முடிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி.